கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபிமார்கள் முதன்மையானவராக, இமாமுல் அம்பியாவாக அல்லாஹ் தெரிவு செய்தான். படைத்தவன் அவன், அவனுடைய தெரிவுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபியினுடைய மகத்துவத்தை, அந்த நபியுடைய கண்ணியத்தை, உயர்வை அல்லாஹ் எல்லா வேதங்களிலும் பேசியிருக்கிறான், எல்லா நபிமார்களிடத்திலும் சொல்லியிருக்கிறான். இப்படியான ஒரு ரசூல் வர இருக்கிறார்கள். லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்னா, அந்த நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய வார்த்தையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நபியின் புகழ், அந்த நபியின் உயர்வு, அந்த நபியை பற்றியுள்ள நம்பிக்கை, அந்த நபிக்குரிய உதவி உங்களால் நடக்க வேண்டும். 1,24,000 நபிமார்கள் முன்னால், 1,24,000 சஹாபாக்கள் பின்னால், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியிலே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீனுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அத்துணையும் அல்லாஹ் அழகாக படைத்தான். குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின், எல்லா குறைகளையும் விட்டும் அல்லாஹ் நபியை தூய்மையாக பரிசுத்தமாக படைத்தான். குறை என்று சொல்வது நபிக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க எப்படி விரும்பினீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களை படைத்தது போன்றாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான முகம் சந்திரனை விட பிரகாசமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை, சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜிதுக்குள்ளே வருகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா மேனியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வியர்வை பட்டிருக்கிறது. மஸ்ஜித் முழுக்க வாசம் வீசுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வியர்வை. கண்ணியமானவர்களே, பேசுவதற்கு வாயை திறந்தால் பேச்சோடு 100 வெளியாகும். 63 வருடத்திலே ஒரு பொய் கூட சொல்லாத ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தக்கூடாது. இன்றும் ரவுதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சலாம் சொல்லும் பொழுது எந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, எந்த பெரிய கோடீஸ்வரர், எந்த பெரிய மனிதன் வந்தாலும் அங்கே மெதுவாக குனிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சலாம் சொல்லும் படி அல்லாஹ் சொன்ன வார்த்தையை, வசனத்தை எழுதி வைத்திருக்கின்றான். லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, எல்லா நபிமார்களை அழைக்கும் பொழுதும் யா இப்ராஹிம், யா ஜக்கரியா, யா யஹ்யா, ஹுதில் கிதாப பிகுவா, யா நூஹ், இப்படித்தான் எல்லா நபிமார்களையும் அழைத்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கும் ஒரு சாதாரணமான மனிதரை கூப்பிடுவதை போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட வேண்டாம். யா முஹம்மத் என்ற நபியை பார்த்து நேரடியாக பேசுவது ஹராம். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு அழைக்கப்படும் அழைப்பு. அல்லாஹ் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை, முஹம்மது என்ற பெயரை 4 தடவை குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஏன் சொல்லுகின்றான்? எதற்காக வேண்டி உறுதிப்படுத்துகிறான்? முஹம்மது என்றால் ரசூல் தான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். ஆக சகோதரர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்போடு யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஃபிர், நதீர், பஷீர், நபி, இப்படியான கண்ணியமான பெயர்களை கொண்டுதான் அல்லாஹ் கூட அழைக்கிறான். பெயரிலும் முஹம்மத், புகழுக்குரியவர். எந்த ஒரு வித்தியாசத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இடமில்லாத முறையில் தான் அல்லாஹ் படைச்சான். அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் உம்மத்தாகத்தான் எங்களை ஆக்கினான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொடர்பு எங்களோடு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்குரிய மதிப்பு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொடர்பு இல்லாமல் எங்களுக்கு எந்த மதிப்பும் வர முடியாது. நாங்கள் நபியை விட முந்த முடியாது. எந்த நபிக்குமே நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அல்லாஹ் திறப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திறக்க முன்னால் அருமையானவர்களே, கையை அசைத்தார்கள், சந்திரன் அங்கும் இங்கும் தடமாறியது. இப்படியான ஒரு மனிதரை எங்கே பார்க்கலாம்? சகோதரர்களே, நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, சாமானியமான மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சைக்கிணையிலே சந்திரன் பிளந்தது சத்தியம். இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். சஹாபாக்கள் அதை பார்த்தார்கள். குர்ஆன் அதை உண்மைப்படுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான 2 விரல்களுக்கு இடையிலிருந்து தண்ணீர் வெளியானது. முஅ்ஜிஸா, அற்புதம்.
மரத்தை அழைத்தார்கள், மரம் வந்தது சைக்கிணையிலே. கல்லை எடுத்தார்கள், கல் சலாம் சொன்னது. மிம்பரிலே உட்கார்ந்தார்கள், அந்த மிம்பரை மாற்றிய பொழுது மிம்பர் ஹனீனல் இஷார் அழுதது. அருமையான சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வளவு உயர்த்தி வைத்தான் அல்லாஹ் தஆலா, இவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்தான். எங்களுடைய உயிரை விட, எங்களுடைய உறவை விட, எங்களுடைய பணத்தை விட, அத்துணியை விட நாம் அந்த நபியை நேசிக்காத வரையிலே லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப். அதாவது எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை கொண்டு வந்தார்களோ அந்த நபியுடைய விடயத்திலே அவர்களை விட வேறு எதையும் நாம் நேசிக்க முடியாது. தாயை தந்தையை விட, நம்முடைய உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. சஹாபாக்களுக்கு அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்வு வரத் தொடங்கியது. எங்கிருந்த சஹாபாக்கள், எப்படி இருந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு அன்பு நபியை விட்டு பிரிய முடியாது. பாதையிலே செல்லும் பொழுது யோசனை வருகிறது, மரணித்தால் நபியை பார்க்க முடியாமல் போய்விடுமே, நபி எங்கே, நான் எங்கே? அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த சஹாபியுடைய ஏக்கத்துக்கு, உமையுத் இல்லாஹ வர் ரசூல் ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம். நபியை நீங்க நேசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, நபியை நீங்க நம்பி பாருங்க, நபியோட சேர்ந்து சொர்க்கத்தில் இருப்பீங்க. சகோதரர்களே, அங்குள்ள சிறிய பிள்ளைகளிடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸைலமத்துல் கத்தாப் ஒரு சிறிய பிள்ளையை பிடித்து அப்படியே சிலுவையிலே போன்று அடைத்து வைத்து கேட்கின்றான், நபி, நான் நபி என்பதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? இல்லை, என்னுடைய காது கூட கேட்பதில்லை, உன்னுடைய பேச்சுக்கு என்னிடத்தில் என்ற மதிப்பும் இல்லை. கைவெட்டிப்படுகிறது, கால் வெட்டிப்படுகிறது, கைவெட்டிப்படுகிறது, அடுத்த காலம் வெட்டிப்பட்டது. இந்த நேரத்தில் என்ன சொல்லுகின்றாய்? இந்த நேரத்திலும் இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உனக்கு எந்த மதிப்புமே இல்லை. அந்த சஹாபாக்கள் உலகத்தை வென்றது இதனால தான் சகோதரர்களே. நாங்கள் அந்த நபியை விட்டு தூரமானதனால தான் இவ்வளவு பிந்தியும் இருக்கிறோம் என்பது உண்மை. அருமையானவர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் இருக்கக்கூடிய, மேனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியை கூட, அந்த தலையில் இருக்கக்கூடிய பழுத்த முடிகளை வேறாக எண்ணி சொன்னார்கள். பாதணியை பற்றி புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது 450 பக்கங்களுக்கு. ஃபத்ஹுல் முத்தஆல் ஃபீ மத்ஹின் நஆல். நாங்க பாவிச்ச பாதணியை 2 வருடத்துல மறந்துடுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்ச பாதணி சுப்ஹானல்லாஹ், அது வரலாறு. பக்க கணக்குல புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல எத்தனை மடிப்பு இருந்துச்சு, எத்தனை தையல் இருந்துச்சு, என்னென்ன நிறத்தில் இருந்துச்சு, எவ்வளவு காலம் இருந்துச்சு, அது யார கைக்கு கைமாறிச்சு. யாரை நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சாதாரணமான ஒரு மனிதன் என்பதாக சொல்லிவிட்டு போக முடியாது சகோதரர்களே. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உயர்த்தாமல் எங்களால் உயர முடியாது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்கீகாரம் இல்லாமல் எங்களுக்கு சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீனுடைய வழி இல்லாமல், அவருடைய பாதை இல்லாமல் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது சகோதரர்களே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தியவர்கள் உயர்ந்தார்கள், தாழ்த்தியவர்கள் தாழ்ந்தார்கள். அபூ லஹபுடைய நிறம் அழகு, பார்ப்பதற்கு அழகானவர். பிலாலுடைய நிறம் சகோதரர்களே கருப்பு, நீக்ரோ. ஆனால் அந்த அபூ லஹப் அவனுடைய அந்தஸ்து அத்தனையும் மண்ணுக்கு மேலாக்கிட்டு புதைக்கப்பட்டது போன்றாகிவிட்டது. குர்ஆன் சபித்தது அந்த அபூ லஹபை. ஏன்? நபியுடைய குடும்பமாக இருந்தும் நபியை மதிக்க தெரியாமல் போனது, நபியை நம்ப தெரியாமல் போனது. அல்லாஹ் சபிக்கிறானே, நிறத்துக்கல்ல மதிப்பு, உள்ளத்திலே இருக்கும் ஈமானுக்கு நபியை பற்றி. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதுடைய முஅத்தின், நபியுடைய அடிமை போன்றிருந்தவர்கள். செல்லும் திசையெல்லாம் சென்று பாதையை சுத்தம் செய்வார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தினால் கவரப்பட்டவர்கள், ஈர்க்கப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகினார்கள். அதற்கு பின்னால் அவங்களுக்கு மஸ்ஜித் ஏறி அதாவது பாங்கு சொல்லக்கூடிய இடத்தில் ஏறி அவங்களுக்கு பாங்கு சொல்ல முடியாது. 3 நாள் முயற்சித்தார்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தையோடு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே மயங்கி விழுந்து விடுவார்கள், மூர்ச்சையாகி விடுவார்கள். தாங்க முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்க,
நீங்க என்ன அல்லாஹுக்காக வேண்டி வாங்கி உரிமை விட்டிருந்தால் எந்த நபீர மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதில் இதுக்கு பின்னால் என்ன அதான் சொல்லாதீங்க, என்னால சொல்ல இயலாது. அத்துணை பேருடைய உள்ளங்களையும் வென்றவர்கள். இன்னைக்கு ஒரு தலைவர் மௌத்தா போன முஅத்தினுக்கு சந்தோஷம் இருக்குமா, கவலையுமா? சகோதரர்களே, ஏழைகளின் உள்ளம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில், பிஞ்சுகளின் உள்ளம். பாப்ப தேடி வாரார் மகன ஸைத் ரலியல்லாஹு தஆலா எங்க போனாய் வருடங்கள், எத்தனையோ கவிதைகள் ஏடாக அவர் படித்து விட்டார் மகனின் பிரிவின் காரணத்தினால். ஆனால் அந்த மகன் தவறி வந்து விட்டார் மதீனாவுக்குள்ளே, நபியுடைய மடியிலே, நபியுடைய வீட்டு பிள்ளையாக இருக்கும் பொழுது, மகனே உன்னை அடைவதுதான் உன்னுடைய தாயுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தது, நீ எங்கே போனாய், நீ வா என்னோட. ஏறி உட்கார்ந்து கொண்டு சொல்லிச்சு அந்த புள்ள, இந்த மடியை விட்டு உங்களோட மடியிலையா வர முடியாது தந்தையே. சகோதரர்களே, கண்ணியமா எங்கட உள்ளத்தில் எவ்வளவு ஈகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட உள்ளத்தில் எவ்வளவு ஈகுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சத்தியமாக எங்கட மதிப்புலகத்தில் அதுதான், எங்கட அளவுகோல் அதுதான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ் உயர்த்தினான். நபியை அவர்கள் உயர்த்த போய், நீங்கள் சத்தியமாக சொல்லுகிறேன், எந்த வழியிலும் எங்களுக்கு உலகத்திலும் வெற்றி இல்லை, மறுமையிலும் வெற்றி இல்லை, நபியை இழப்பதனால். இது சக்கராத்துடைய நேரத்தில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எதிரொலிக்கும். இவ்வளவு காரணமாகவும் சொல்லலாம், பாரமாகவும் சொல்லலாம். ஒரு வருட தேர்தலுக்கு, ஒரு வார தேர்தல் போட்டிக்காக வேண்டி எவ்வளவு பேசுறாங்க சத்தம் போட்டு, அதை எவ்வளவு கேட்கிறோம். அந்த பேச்சல்ல சகோதரர்களே, இது சொர்க்கமா நரகமா என்று முடிவெடுக்கும் ஒரே மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடயத்தில் யார் அவங்களுக்கு என்ன அநியாயம் செய்ய பார்த்தாலும், உம்மாக்கு அநியாயம் செய்ய பார்த்தா, வாப்பக்கு அநியாயம் செய்ய பார்த்தா, கஷ்டமானவருக்கு நோயாளிக்கு அநியாயம் செய்ய பார்த்தா, அந்த அநியாயத்துடைய தாக்கம் எங்களுக்கு தெரியும். இந்த அப்பாவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவும் அழுகையில, பகலும் அழுகையில, அந்த ஏக்கத்தில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவர் அநியாயம் செய்தால், அது எந்த மேடையிலேயாக இருக்கட்டும், எந்த காலத்திலேயாக இருக்கட்டும், அது கார்ட்டூன்லேயாக இருக்கட்டும், அது வரைபடத்திலேயாக இருக்கட்டும், அல்லது படத்திலேயாக இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு ஒரு கொதிப்பு வரையில்லை என்றால் எங்களுடைய ஈமானுடைய அடையாளம் இல்லை சகோதரர்களே. அபூஜஹல் நபிக்கு ஏசினவன், 2 பிள்ளைகள் சொன்னாங்க, கண்டா கொள்ளுவோம் நாங்க, தாங்கலாது. இஸ்லாத்துல நபிய ஏசுறவன்ற சட்டம் வேற, அவைகளை இந்த இடங்கள்ல பேசலாதே. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இவ்வளவு பாசம் மிகுந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி 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 என்று சக்கராத்ல மேங்கின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் எங்களுக்கும் உள்ள பாலம் என்ன, தொடர்பு என்ன? இந்த இடத்துல இருக்கிறோம் நாங்க. அருமையான சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன குறைய சொன்னா அந்த குறைய அவங்களுக்கு சாட்டிட்டு அல்லாஹ். இதுல சஹாபாக்கள் தெளிவாயிருந்தாங்க, உறுதியாயிருந்தாங்க. எங்களுக்கு சில வேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து, நஊது பில்லாஹ், தாடிக்கு ஆட்டு தாடியா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்திலே யாராவது கொச்சைப்படுத்தினால், ஒரு ஹதீஸை கேலியாக விளையாடினால், சுப்ஹானல்லாஹ், ஒரு நஸ்ரானி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதற்கு பின்னால் அந்த இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தாகி விட்டார். நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா மதரசால ஓதுற பிள்ளைகள சொத்து இஸ்லாம், உலமாக்கள சொத்து இஸ்லாம்? உங்களோட இது, உங்களோட பேரோட உங்களோட பாப்பா விருப்பம் இல்லையோ விரும்பியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நபியுடைய முஹப்பத்தில் இலங்கையில மட்டும்தான் அதை பார்க்கலாம். முஹம்மது என்று பேர் வச்சாம, இது சும்மா இல்ல. அப்படி வைக்கப்பட்டு தான் நாங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அவ்வளவு ஒரு நேசம் இருந்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளை கொச்சப்படுத்தி பேசத் தொடங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே, கவலை வந்தது, வேதனை வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏச்சிக்காக வேண்டிய ஒரு நாளும் மற்றவர்களை பழிவாங்கினது கிடையாது. ஆனால் வஹீயுடைய வசனம் வருகிறது, நாங்கள் உங்களுக்காக வேண்டி யாராவது என்னவாவது வருத்தப்படுத்தினால் அவர்களை நாம் உலகத்திலும் மறுமையிலும் கிழிப்போம், கேவலப்படுத்துவோம், நாம் சாபம் செய்வோம். சில வேளை மண்ணுக்குள் இடம் கிடைக்காது சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, இந்த மனிதன் குர்ஆனை கொச்சப்படுத்துறான், நபியுடைய வார்த்தைகளை கொச்சப்படுத்துறான்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹு, இந்த உம்மத்துக்கு அல்லாஹும்ம ஜஅல்ஹு அல் ஆயா, ஒரு அத்தாட்சியாக அவனை ஆக்கிவிடு. இறந்து போகிறான், மதீனால அடக்கினாங்க. அடுத்த நாள் கபரை பார்த்தா கபருக்கு வெளியே மையத்தீகுது. நபியுடைய வார்த்தையை மண்ணும் மறுக்காது சகோதரர்களே, மரக்கட்டையும் மறுக்காது. எடுக்குதா உள்ளம்? அருமையான சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் இரண்டாவது தரம் சொன்னாங்க, இது முஸ்லிம்களோட வேலை, முஹம்மதுடைய ஆட்களுடைய வேலை. நஊது பில்லாஹ். திரும்ப அடக்கினாங்க மண்ணை தோண்டி. அவங்களுக்கு தெரியா யார் பூமி இல்லை, எந்த நபி அல்லாஹ் அனுப்பினான் அவன் பூமி. அருமையான சகோதரர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சாபத்துக்கு பின்னால் அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? இரண்டாவது நாளும் ஜனாசாவை வைத்தார்கள் சகோதரர்களே. அதுவும் பூமியை கொஞ்சம் கூட தோண்டினாங்க. முந்தைய நாளை விட அடுத்த நாள் பார்த்தா பூமி பிளந்திருக்கிறது, ஜனாசா வெளியே, மையத்து வெளியே. மூன்றாவது நாளும் பார்த்தாங்க, மிக ஆழமா தோண்டினாங்க, முடியுமானவங்க தோண்டி போட்டி புதைச்சாங்க, பல கற்களை மேலால போட்டாங்க. நபிக்கு ஏசின அந்த டெட் பாடிய, அந்த ஜுஸ்ஸாவ, அந்த இறந்த பிணத்தை தூக்கி அல்லாஹ் வெளியே வீசினான். சொன்னாங்க, இது மதீனா வாசிகளுடைய வேலை இல்ல, இது எங்கேயோ இந்த நடந்து கொண்டே. நபீட சுன்னத்துகளா, நபீட வார்த்தைகளா, நபீட இரவா, நபீட பகலா, நபீட மிஸ்வாக்கா? நீங்க நினைக்கிற யகூதின மிஸ்வாக் மாதிரி அல்லது. நீங்க செய்யுங்கோ செய்யாம இருங்கோ, ஆனா வாழ்க்கைய உப்புல கரைக்கிற, உப்பு கரைகிற மாதிரி கரைச்சுட்டுவான் அல்லாஹ் தஆலா. பரம்பரை கேள்வி நிக்கலாம பைத்திடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்துல யாராவது விளையாடினால் சகோதரர்களே, செய்வதறியாது என்ன தெரியுமா செஞ்சாங்க? இதை மூடி அடக்கி முடிக்க முடியாது, துர்வாட வீசுகிறது சகோதரர்களே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எழுதுறாங்க, இவ்வளவு அச்சமான வார்த்தைண்டா. அந்த நபியை பார்த்து கொச்சைப்படுத்தினுடைய உடம்பை நாய்கள் சாப்பிட்டது. சில நாய்கள் வந்து அவன் முகத்தில் சிறுநீர் தாங்கலாம போயிட்டிடும் சகோதரர்களே. நபியை ஏற்றுக்கொண்ட அன்பு நபி என்று சொன்னா உயிரையும் விட தயாரான உத்தம சஹாபாக்களுடைய ஜனாசா மதீனால உஹதில் அடக்கப்பட்டுச்சு. போய் பாருங்க, 70 சஹாபாக்கள் சகோதரர்களே. ஒரு காலம் 25 வருடம், ஒரு ரிவாயத்தில் 30 வருடம், 50 வருடம். சிலவங்க சொல்ற ஜாபிர் ரலியல்லாஹு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வாப்பட ஜனாசாவை நான் தோண்டி இன்னொரு இடத்தை அடக்கிறதுக்கு முயற்சி செய்ய 6 மாதங்களுக்கு பின்னால தோண்டி பார்த்தேன். அன்பு சகோதரர்களே, எங்கட உடம்புக்கு மதிப்பு எங்கட பணத்தால் இல்ல, எங்கட அறிவால் அல்ல, எங்கட தொழில்நுட்பத்தாலே அல்ல, சத்தியமாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வால, அல்லாஹ் அனுப்பின நபியாக. சகோதரர்களே, அல்லாஹ் எந்த உடம்பை பார்த்து வெளியே போ, உனக்கு இந்த மண்ணில் இடம் இல்ல, நீ உன்னுடைய மாமிசமும் நாய்க்கு இரையாகட்டும் என்று சொன்னதோ, அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் எல்லாரும் முடிவை நல்லதாக ஆக்கணும். கண்ணியமானவர்களே, அந்த மனிதனுடைய முடிவு அப்படியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக வேண்டி ஷஹீதான அந்த மனிதனுடைய முடிவு வித்தியாசம் சகோதரர்களே. அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தினான்னு சொன்னா, 25 வருடத்துக்கு பின்னால கபரை பார்த்தாலும் அப்ப வச்ச மையத்து மாதிரி அத்தர் வாசம் வீசிக்கொண்டிருந்துச்சு. அல்லாஹ் காட்டுவான். சந்திரனை பிளந்து காட்டின அல்லாஹ்வுக்கு கல்புல்லுக்கு ஈமான சுமந்த மனிதன் தரத்தை காட்டலதா? கஃன் போதாமல் இருந்ததுக்கு பச்சை கொலைய போட்டு இருந்தாங்க, அந்த பச்சை மரமும் காயாமல் இருந்தது. அல்லாஹ் வைப்பான். ஆக சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரான்ஸாக இருக்கட்டும், டென்மார்க்காக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வையும் மதிப்பையும் கேலி செய்ய நினைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு கேலி இருக்கிறது. அவர் உலகத்திலும் மறுமையிலும் தௌபா உண்மையாக நடந்தால் ஒளிய அவர்கள் கேவலப்படுத்தப்பட போகிறார்கள். அவர்களுடைய மைதானத்திலே அவர்கள் தயாரித்த தயாரிப்பே அவர்களுக்கு எதிராக செயல்படும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, ஆனா ஆச்சரியம், எங்கட நிலைமை எப்படி? அல்லாஹ் வளர்த்து காட்டுறான். அவங்களோட மடியில அவங்க தயாரிச்ச மிஷனரிய போனி மாலிக்கு 75 வயது மூதாட்டி என்ன செஞ்சா? முஸ்லிம்கள்ட்ட போய், சகோதரர்களை, எங்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் வெளியாகணும், எழுத்துல மட்டுமல்ல, ரபியுல் அவ்வல்ல மட்டுமல்ல, இதைத்தான் சொல்றேன். ஹஜ்ஜுக்கு போனா மதீனா போட்டோ மட்டுமல்ல, ஏண்ட புள்ளையோட வாயில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களா?
உள்ளத்தில் ஈகுதா, உடம்பில் ஈகுதா. மொராக்கோவில் இந்த ஒரு புள்ள பேசுது மெக்ரானுக்கு, நவுது பில்லாஹ், மிக பயங்கரமான வார்த்தையால் சொல்லுது. நபியுடைய பாசத்தை அள்ளி கொட்டுது. மில்லியன் கணக்கில் அதை பார்க்கிறான் ஆட்கள். அந்த புள்ளையோட ஈமான பார்த்து அதிர்றாங்க. சகோதரர்களே, எந்த பெண்மணியை இஸ்லாத்தை அழித்து நஸ்ரானியத்தை வளர்ப்பதற்காக வேண்டி அழிப்பினார்களோ, அருமையான சகோதரர்களே, அந்த பெண்மணி 4 வருடங்கள் சுமாராக சிறையிலிருந்து வெளிப்பட்டு வருகின்றார். வரக்கூடிய பெண்மணியை வரவேற்பதற்கு இவ்வளவு பெரிய தியாகம் செய்து நாட்டினுடைய பேருக்கும் அவர்கள் அனுப்பின திட்டத்துக்கும் சிறைவாசப்பட்டு அடிபட்டு கஷ்டப்பட்டு வாரா என்று சொல்லி நாட்டினுடைய தலைவர் போய் ஏர்போர்ட்ல நிற்கிறார் வரவேற்கிறதுக்கு. அந்த பெண்மணி வந்து இறங்குறா. இறங்கும் வரைக்கும் இவங்களுக்கு என்ன நடந்தது தெரியா? முதலாவது வார்த்தை, நாட்டினுடைய எந்த மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலி சித்திரங்களை வரையுங்கள் என்று சொன்னானோ அவனுடைய முகத்திலே அந்த பெண்மணி சொல்றா, குந்து சூஃபியா, என்ற பெயர் முன்னால சூஃபி என்ற பெயர் தான், கிறிஸ்தவ பெயர் தான், இப்பொழுது மரியம், என்னுடைய பெயர் மரியம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். கேட்கின்றாங்க, நீ ஏன் இத அங்க வச்சு சொல்லல? அங்க வச்சு சொன்னா நீங்க இஸ்லாத்தை ஏற்கனவே சித்திரவதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறவங்க, இஸ்லாமோபியாக்கு நீங்க தான் வித்திட்டவர்கள். நீங்க என்ன செய்வீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உண்மையான உஸ்தாத்தின் உணர்வு உங்களுக்கு தெரிபடாதே. நான் இஸ்லாத்தை அங்கே சொன்னால் நீங்கள் நினைப்பீர்கள் இஸ்லாத்தை இந்த பெண்மணி வாளுக்கு கீழிருந்து பயத்தில் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். சொல்றா, பிரான்ஸ்ல நான் அறிவிக்கிறேன் இந்த இஸ்லாத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃப்ரௌண்ட வீட்டை வளர்த்தது போல 75 வயோதிபத்தாய அவ சொல்றான், ஏண்ட இஸ்லாம் சகோதரர்கள் இதுதான் சொல்றது. நபியுடைய அஹ்லாக்க வியாபாரத்துல காட்டுங்கோ, பஸ்ல காட்டுங்கோ, 3வீல்ல காட்டுங்கோ, ரோட்ல நின்றா காட்டுங்கோ. இன்றைக்கு கூட சில அந்நியர்கள் சொல்லிட்டு போறாங்களாம், முட்டி பட்டா நாங்க குடிச்சிட்டும் போறாக்கள், முட்டி பட்டத்துக்கு பின்னால அவங்களுக்கு கொண்டு சொல்ல வேணும் என்று அவ்வளவு க்ளோஸ் இவங்க ரோடுக்கு. சகோதரர்களே, அந்த பெண்மணி சொல்ல, குந்து அசீரன் இந்தல் முஸ்லிமீன், நான் கைதியாகத்தான் 4 வருஷம் இருந்தேன். ஆனா அவங்க எங்களோட மார்க்கத்துக்கு ஏசல்ல, சும்மா இப்படியிலே மதிலே மீது திறந்து விடுவான. சகோதரர்களே சொல்ற, நாங்க ஏச்ச கேட்கல, எங்கட ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க ஏசல்ல, அவங்க சாப்பிட்டதை விட எங்களுக்கு நல்ல சாப்பாடை தந்தாங்க. அந்த பெண்மணி அஹ்லாக், எங்கட மஸ்ஜிதுக்குள்ள அமல் இருக்கும் அஹ்லாக் வெளியே எல்லா இடத்திலையும் தெரிபடணும். சகோதரர்களே, அந்த பெண்மணி சொல்றா, ஹிமமும் ஃபௌகஸ் ஸமா, அவங்க இந்த உலகத்துல வாழ்றது எங்க மாலி அந்த வறுமை நாட. சொல்றா, எங்கட வாகனம் மாதிரி அவங்களுக்கு வாகனம் இல்ல, எங்கட ரோட் மாதிரி அவங்களுக்கு ரோடு இல்ல, எங்கட நிறத்த மாதிரி அவங்களுக்கு நிறம் இல்ல, எங்கட சாப்பாடு மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு இல்ல. ஆனால் உங்களிடம் எந்த நிம்மதியை சந்தோஷத்தை நான் பார்க்கிறேனோ அதை விட மனமகிழும் வாழ்க்கையை அந்த மாளிகையில நான் பார்த்தேன். எங்களுக்கு இஸ்லாம் அப்படி தெரிப்படுகிறதா? எங்களுக்கு இதுல கஷ்டம் விளங்குது. சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ற அவங்களோட நியத்துகள், அவங்களோட விஷன். நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷன்ல என்ன விஷன் கொடுக்கிறோம்? எது படுகுது? பேங்க் படுகுது, டிகிரி படுகுது, யூனிவர்சிட்டி படுகுது. இதெல்லாம் பெருசின்னு நினைச்சுக்கொள்ளவான, இது பரவாயில்ல, அனுப்பி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனா சாதனை அல்ல இது, இதுவும் ஒரு விதமான சோதனை. சகோதரர்களே, அந்த பெண் அவர் சொல்ற, அவங்க யோசிக்கிறது மேகத்துக்கு மேல, சொர்க்கம் நரகம். அகீதத்துஹும் அர்ஸஹ் மினல் ஜிபால், மலையை விட அவங்களுடைய ஈமான் ஸ்ட்ராங். யாரு சொல்றா? 4 வருஷம் இருந்துட்டு வந்த புள்ள தாய், இந்த மூதாட்டி சொல்றா, மலையை விட அன்பு நபியை நேசிக்கிறவர்கள். நீங்க எந்த நபிக்கு கேலி சித்திரம் வரைகிறாங்களோ அவங்க உள்ளத்துல அது குத்துது, அது வலிக்குது. அவங்களோட உள்ளம் மிருதுவானது. அது சொல்றா, கண்ணியமானவர்களே, உண்மையிலே முதலாவது அஹ்லாக்க பார்க்கிறா, இந்த தன்மையை பார்க்கிறா. கடிதம் எழுதி சொல்றா, பாரு, அல் சஜத்த, நாட்டினுடைய ஜனாதிபதியை பார்த்து, எங்களோட வீட்டுல மகளை பார்த்து கேட்டிக்கிறான்னு யோசிங்க, மனைவியை பார்த்து கேட்டிக்கிறான்னு யோசிங்க, புள்ளைய பார்த்து கேட்டு, அல் சஜத்த ஃபீ ஹயாத்திக சஜதத்தன் வாஹிதா. மெக்ரோனே,
உன்னோட வாழ்க்கையில் நீ ஒரு சஜதா கூட செஞ்சுக்கிறாயா அல்லாஹ்வுக்காக? கேள்வியை பாருங்க. குர்ஆன் ஓதுறதை நீ கேட்டுகிறாயா? அது நீ நினைக்கிற இடமல்ல சகோதரர்களே. அந்த பெண்மணி 4 வருஷத்துக்குள் இருந்து இஸ்லாத்தின் உணர்வு பூர்வமான வார்த்தையை பாருங்கள். எங்களுக்கு இது மிம்பர்ல சொல்லலாம், வாழ்க்கையில யார் எடுக்கிற சகோதரர்களே? குர்ஆனுக்கும் எங்களுக்கும் என்ன சொல்றா? அந்த குர்ஆனுடைய வசனங்களை நீ கேட்டா கருத்து விளங்கலையோ தக்ஷஇரு மின் கல்பி, உன்னுடைய மேனி சிலிர்க்கும், உள்ளம் அதிரும், கண்ணீர் வடியும். குர்ஆனை பாடமாக்கி ஓதுறாங்க. அதான் சத்தத்தை அழகா கேட்டா உண்ட பாட்டெல்லாம் தோத்து போயிடும். அதான் பள்ளியில் அழகாதான் சொல்ல வேண்டும். பொறுப்பு, கடமை, சத்தம் அழகா இருக்கணும், குர்ஆன் திலாவத் அழகா இருக்கணும், குர்ஆன் அழகா ஓதணும். நிர்வாகிகளுடைய ஆகப்பெரிய பொறுப்பு குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டா உள்ளம் அதிரணும். சொல்றா நாட்டினுடைய எது ஃபுல் பிளான் பண்ணி இஸ்லாத்தை இல்லாம கொண்டு அந்த பெண் 75 வயசு பிள்ளை எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வீட்டில் சின்ன பிள்ளை எல்லாம் பேச வச்சானோ இது மாதிரி தான் எல்லாம் இன்னைக்கு வச்சுக்கிறாங்க. எந்த சக்தியும் நான் அங்கு இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருப்பேன் சொல்றா. நான் இந்த பிரான்ஸ்ல வந்து இஸ்லாத்தை அறிவிச்சதே நான் எதை சுவைத்தேனோ ஹத்தா யதூக அஹ்லி மா தக்து, இஸ்லாத்தின் சுவையை நான் ருசித்தேன், அன்பு நபியின் வாழ்க்கையை ரசித்தேன், அந்த வாழ்க்கையின் அழகு என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டதே. அதே போன்று பிரான்சில் இருக்கக்கூடிய இந்த குடும்பமும் இதை ஏற்றுக்கொள்ளும். நான் திரும்பவும் இங்க வாழ்றதை விட அந்த மாலியில போய் வாழ்றதை விரும்புகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிப்பு வெளியானது அந்த மக்கள்கிட்ட சொல்றான். அந்த பெண்கள் நிறத்தில தான் கருப்பு, அவங்களுடைய உள்ளம் பைதா கல் ஹலீப், பாலை விட தூய்மையானது. அந்த உள்ளத்துல கணவனை தவிர வேற யாரு எல்லாம் நோட் பண்ணி பண்ற சகோதரர்களே. அந்நிய பெண்கள் எங்கட பஜார்ல நடக்கிறேன்னா எங்கட பார்வைங்கிக்கணும். சும்மா இருந்துட்டு எங்களுக்கு நினைப்பு பத்ருக்கு இறங்கின சஹாபா மலக்குமார்கள் மாதிரி இறங்குவாங்க. எனக்கு உண்மையில அச்சம், எங்கட ஜனாசாக்கள் இன்றைக்கு எரிக்கப்படுற சகோதரர்களே. அங்க பாருங்க அந்த சஹாபாக்கள ஜனாசாக்கு எவ்வளவு கண்ணியத்தெல்லாம் கொடுத்தான். அவங்கள நான் குற்றவாளியா பேசல. எங்களுக்கு இந்த கொரோனா தௌபா வாங்கி தந்துச்சா? தௌபா வந்துச்சா? சுபகுக்கு நிறைகிறோமா? அடி அல்ல மோதுது. அல்லாஹ் சொல்றான் ஒரு தடவை அல்ல வருஷத்துல 2 தடவை இறக்குவேன். அதாத இன்னும் தேடுற பயாலஜிக்கல் ஓரா என்ன கண்டீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சைனாவா? தேவையில்லாத தலைப்பெல்லாம் போட்டுக்கொண்டு எத்தனை உயிர்கள் சகோதரர்களே. என்ன தௌபா, என்ன மாற்றம், எதை படிச்சு தருகிறது கொரோனா? அருமையான சகோதரர்களே, அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா நேரம் தாண்டி சொல்லலாதே. ஆனால் அல்லாஹ் இந்த காலத்திலே 75 வயோதிப ஒரு தாயை வைத்து முழு உலகத்திற்கும் ஒரு கடிதத்தை எழுதினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அழகிய வார்த்தையை முஸ்லிம்கள் ஏன் பாழாக்குகிறார்கள்? என்ன பெரிய அநியாயம் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு மண்ணள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறோம். சொல்றா அந்த பெண்மணிகள் நிறத்துல கருப்பாக இருந்தாலும் அஜ்மலுல் ஜமல், அவங்க அழகிலே மிக அளவு அவங்களுடைய ஆண்களுக்கு. அவங்க ஆண்களோட வந்து கலக்கிறதில்ல, உட்கார்றதில்ல. எந்த ஒரு ஆம்பளையும் அந்த வீட்டுல பெண்கள் இல்லண்டா அந்த வீட்டுக்குள்ள மாறி, நான் சிறை பிடிக்கப்பட்டிருந்த பகுதியில எந்த ஒரு ஆணும் அடுத்த வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டார். பெண் அங்கில் அந்த ஆண்கள் அங்கில்லண்டா பண்பு ஈகிதான். வலா யஷ்ரபூனல் ஹம்ர், சாராயம் குடிக்க மாட்டாங்க. இது சஹாபாக்கள காலத்தில் எழுதுறா. அவ ஒருத்தர் கேட்டாரா, என்ன உங்களாக்கெல்லாம் சும்மா சும்மா பணத்தை கொடுத்து வேற விஷயங்கள் சொன்ன அப்படி இல்லை, நல்லா படிச்சவங்க தான் இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க. உங்களோட வெளியே போறாங்களே, எங்கட போறவங்க 100க்கு 100 முட்டாளா தான் இருப்பாங்க. எங்கட புத்திசாலி யாரும் இதை விட மாட்டாங்க. அவன் நல்ல டேலண்ட் ஆனவன். ஒரு நாடு தெரிவு செஞ்சு அனுப்புறா சும்மா அனுப்பிக்காது. அவருக்கு சாராயத்தில் பாதிப்பு தெரியும். எங்களுக்கு இது விளங்குதா? எங்கட மதரசாக்கு விளங்குதா? நாங்க கவலைப்படுறோமா? ட்ரக்ஸுக்கு என்ன செய்யறோம்? என்ன நடக்குது? முடிவு என்ன சகோதரர்களே? ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி ஒரு மாணவர் மௌத்தா போறாரு. குர்ஆன் ஓதணும்னு சொன்னார், நிப்பாட்டுமோ யாசின் ஓதவான சக்கராத்தில்.
லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, வான பரியும் மின்ஹா, எனக்கும் அந்த கலிமாவுக்கும் சம்பந்தம் இல்லை, சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. மௌத்தா போறார். இவருக்கு அழுகையா, கவலையா, வேதனையா? பல நாட்களுக்கு பின்னால நரகத்துடைய காட்சியோடு அவர் தெரிப்படுகின்றார். கேட்டாங்க, என்ன உனக்கு நடந்துச்சு? நீ இவ்வளவு பெரியவனாய் இருந்தாய், மார்க்கத்தை கூட படிச்சாயே. சொன்னாங்க, இந்த மனிதன் 3 பாவங்கள், கோல் சொல்றது இந்த பழக்கம், பொறாமை இந்த வாழ்க்கையில 1 வருடம் எனக்கு நோய் வந்தது, வைத்தியரிடம் சென்றேன். சொன்னார், 1 கிண்ணம் மது குடி, 1 வருடத்துக்கு 1 தடவை, உன்னுடைய நோய் உனக்கு திரும்ப வராது. அதை குடிச்சேன். கூட்டாளிமாரோட சேர்ந்து கொண்டல்ல சகோதரர்களே, பொழுதுபோக்குறதுக்கல்ல, திருமண வீட்டில் அல்ல. அருமையான சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க குடிச்சுகிறார்? நோய்க்கு. அல்லாஹ் பாதுகாக்கும் சொல்றாரு, அல்லாஹ் என்னை ஏறிட்டும் பார்க்கல. அல்லாஹ் பாதுகாக்கணும் சொல்றாரு. இதைத்தான் இந்த பொம்பளை சொல்றான், இதைத்தான் சொல்றான். வலா யஸ்னூன், ஜினா இல்லவங்கள்ட்ட. வலா யகபுனல் கிமார், சூது விளையாட மாட்டாங்க. அந்நியர்கள் என்ன சொல்லுவாங்க? எதுல கோடடிக்கலாம் எங்களுக்கு? ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பக்கம் நெருங்குறதான் எங்களுக்குள்ள வழி. இவ்வளவு பெரிய உண்மைகள் எல்லாம் உலகத்துல அப்படியே வெடிச்சு முந்தி ஒரு காலம் தான் அந்த கடிதம் வந்து சேர்ந்திக்காது. யார்ட போன்ல அந்த கடிதம் வரல, அதுல வேற தமிழ்ல தான். நான் இது அரபுல உள்ள பார்த்து உண்மையிலே பார்த்தா சகோதரர்களே, அற்புதமான வார்த்தைகள். உனாசுன் யததஹருன பில் மா, தண்ணியால உதுவெடுத்து தொழுகிற மக்கள் அவங்க. சுப்ஹானல்லாஹ். எங்களோட பள்ளிக்கு எவ்வளவு கஷ்டமாயிக்குது, எவ்வளவு வேதனையாயிக்குது. கபரடிச்ச நிக்கிறவங்களை பள்ளிக்குள்ள கொண்டு வர எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. இதவிகளே உங்களுக்கு பெரிய கூலிக்குது. உங்களுக்கு சஜதா இல்லாம மௌத் வந்துடக்கூடாது. தோல்மையோட சொல்றேன், உரிமையோட சொல்றேன். உங்கள்கிட்ட நல்ல பேரை விட இந்த ரப்புட்ட உங்களுக்காக வேண்டி நான் பேசின அந்த பேச்சு எனக்கு தேவை. நீங்க மிதிங்கோ அல்லது மதிங்கோ. சுஜூத் இல்லாம என்ன வாழ்க்கை சகோதரர்கள்? நோன்பு பிடிக்கிறாங்க சொல்றாங்க, ஏழை எளியோருக்கு உதவி செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். கடைசியா சொல்றான், நீ வா இஸ்லாத்துக்குள்ள. இது நான் சொல்லல, இஸ்லாத்துல தக்லீஃப் இல்லை, வற்புறுத்துறது இல்லை. சொல்றான், நான் என் மன தைரியத்தோட சொல்றேன், இஸ்லாம் உனக்கு அழகான வாழ்க்கையை தரும். ஓண்ட நிஅமத்துகளுக்கு நீ நன்றி செலுத்திருந்தா இதுதான் உனக்கு வழி. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினில் தாயே, நாட்டினுடைய தலைவரே, இந்த உண்மையை நீ சொல்லி, இல்லை என்றால் வாழ்க்கை உனக்கு கசக்கும். அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேசல்ல, அவங்க கொச்சப்படுத்தல. எனக்கு நான் மரியம் பேர் வச்சதே தெரியுமா? அவங்க மரியமோட வச்சுக்கிற பாசத்தை பார்த்து. நீங்க ஆனா அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்றீங்க? நீங்களே ஆயுதத்தை வித்து, நீங்களே முஸ்லிம் நாடுகளுக்குள்ள குழப்ப பச்சை பச்சை எழுதுகிறார். அவங்களல்ல பயங்கரவாதிகள். உணர்வு சகோதரர்களே, ஈமான் கூடினா பேசிப்படும் தான். அவருக்கு தாங்கலாம் உண்மையை சொல்றான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாங்க போற போக்குல எங்கடி ஸ்டெப்லே நாங்க போய்த்து கொண்டு சரி வராத அருமையானவர்களே, எங்களை கொஞ்சம் இந்த கட்டத்தில் யோசிப்போம். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், உண்மையான தௌபா செய்வோம். அல்லாஹ் எங்களை நிஅமத்துகளை யோசிச்சு பாருங்க. இன்னும் ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை. இது லேசான நிஅமத்து நினைக்கிறீங்களா? 3 மாத பிள்ளைக்கு கொரோனாண்டு உம்மட்டி இந்த பிள்ளைய கலட்டி கொண்டு போற காட்சி வந்தா யாரால தாங்கலாம்? யார் பேச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏழுண்ட இந்த சபையில முடிவெடுத்து மஸ்ஜித் மஹல்லாக்களாக சேர்ந்து கோடி கோடியாக ஸலவாத்தை சொல்லுங்க. இந்த ஸலவாத் ரஹ்மத் அது சொல்லிப்பட்ட இடத்துல அநியாயம் நடக்காதே, அல்லாஹ்வுடைய அதாப் இறங்காதே. குர்ஆனை ஓதுங்கோ, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவோம். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு